சார் வணக்கம். நான் கரூர் மாவட்ட தடகள சங்க செயலாளர் பெருமாள். நான் ஒரு சர்வதேச தடகள வீரர். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எல்ஐசியில் அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்கேன். விளையாட்டுனால் அதாவது அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இது. அதாவது தமிழ்நாடு தடகள சங்கம் அறிவுறுத்தலின் பேரில் ஒவ்வொரு மாவட்ட தடகள சங்கமும் இது கோடைக்கால தடகள பயிற்சி இலவசமாக நாங்கள் நடத்திட்டுருக்குறோம். அதை முன்னிட்டு தான் கரூர் மாவட்ட தடகள சங்கம் இன்று 3ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரல இலவசமாக தடகள பயிற்சி முகாம் பண்ணிகிட்ருக்குது. நாம் எஸ்டிஏடி கரூர் இருக்கு இல்லையா, அதோட டைஅப் பண்ணி நாங்கள் கரூர் கீழ்கண்ட ஒரு 5 தடகள குழுமங்களுடன் இணைந்து, அதாவது நல்லுசுவாமி அண்ணாவி ஸ்போர்ட்ஸ் அகாடமி, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி கரூர், சீதா ஸ்போர்ட்ஸ் அகாடமி குளித்தலை மற்றும் V2V நோயல் மற்றும் HMK பள்ளப்பட்டி ஆகிய இடத்துலேருந்து நாங்கள் தேர்ந்தெடுத்து கரூரில் இருக்கிற ஒய்டு ஏரியாவில் இருக்கிற எல்லா சங்கங்களிலும் இணைந்து கோடைக்கால பயிற்சி முகாம் பண்ணிகிட்ருக்குறோம். தயவுசெய்து மக்களே இன்றைக்கி அதாவது மார்னிங் அண்ட் ஈவினிங் இதை பயன்படுத்திக்கிங்க. அதாவது ஃபிசிக்கல் ஃபிட் அப்படிங்கிறது முக்கியமானது. இதை பயன்படுத்திக்கிட்டு இலவசமாக நாங்கள் கொடுக்குற பயிற்சியை ஏற்றுக்கொண்டு இதை பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது இதற்கு ஊக்கமளிக்கக்கூடிய பெற்றோர்கள், பயிற்சியாளர்களின் கவனத்திற்கு இன்றைய காலகட்டத்தில் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் என்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு வலுவான வருங்கால இளைஞர்களை உருவாக்க இதை பயன்படுத்திக்குங்க. நாங்கள் கோடைக்கால பயிற்சி முகாம் மட்டும் பண்ணுறதில்ல, தொடர்ந்து வருஷம் ஃபுல்லாக பயிற்சிகள் கொடுத்துட்ருக்குறோம். இந்த மாதிரி தடகள சங்க உறுப்பினர்கள் இவெல்லாம் கோச்சு முடிச்சிருக்காங்க. ஒரு தகுதியான பயிற்சியாளர்கள் நம்ம கண் முன்னாடி இருக்கிறாங்க. இளம் பயிற்சியாளர்கள் தடகள சங்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு எந்த இடத்துல எந்த ஸ்கூலில் என்ன ஹெல்ப் வேணும்னாலும் தடகள சங்கம் உங்களுக்கு செய்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அதே மக்களே, நீங்கள் வாங்க. தடகள சங்கத்தின் மூலம் கிட்டத்தட்ட நம்ம நேஷ்னல் மெடல் அடித்து இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு தேசிய கேம்புக்கு நம்ம கரூர் மாவட்டத்திலேருந்து திரு விக்னேஷ் என்பவர் செலக்ட் ஆகி போயிருக்காரு. இதை பயன்படுத்தி கொண்டு எல்லாரும் சிறந்த விளையாட்டு வீரர்களாக உருவாக வேண்டும். அதாவது இரண்டு துருவங்கள், கரூர் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமாக இருந்தாலும் சரி, மற்ற சங்கங்களாக இருந்தும் இரண்டும் இணைந்து நம்ம செயல்படுறதுனால ஒரு சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கிது கவர்மெண்ட் சைட்லேருந்து. இதை பயன்படுத்தி கொண்டு எல்லாரும் சிறந்த விளையாட்டு வீரர்களாகவும் வலுவான இளைஞர்களாகவும் உருவாக வேண்டும் என்பது தான் கரூர் மாவட்ட தடகள சங்கத்தின் அன்பான வேண்டுகோள். வாழ்த்துக்கள். அண்ணா, சூப்பர்ண்ணா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாகவே இருக்கும். ஆக்சுவலி நானும் அண்ணனோட நேட்டிவ் ஊர் தான், புலியூர் தான். இவங்க ஃபேமிலியே எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் டீம் தான் எல்லாருமே. ரொம்ப சந்தோஷம்னா. இப்போ நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணி வேலைக்கு போயிட்டீங்க. ஸோ நீங்கள் மட்டும் கிரவுண்டுக்கு போயிட்டு விளையாண்டுட்டு இருக்கலாம். அது பண்ணாமல் இப்போ இந்த அகாடமி கூட சேர்ந்து பண்ணுறீங்க இல்லையாண்ணா? இதனால உங்களுக்கு என்னென்ன லாபம்? இதுக்கு அதாவது நீங்கள் விளையாடுறது அதோட வேலைக்கு போயிட்டீங்க. இப்போ இந்த டீம் எல்லாத்தையும் கைட் பண்ணுறீங்களா? இதுக்குன்னு உங்களுக்கு தனி சம்பளம், உங்களுக்கு தனியாக பெரிய ப்ராஃபிட்லாம் இருக்கானே? அதெல்லாம் கிடையாது இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது நம்ம மாதிரி நம்ம மக்கள் பயனடைய வேண்டும். அதே மாதிரி சங்கங்கள் மூலம் அந்த ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம இன்னும் பெருகை பயகம் அதுதான் எங்களோட நோக்கம். ஏன்னா இன்றைக்கி ஏதோ நாங்கள் அந்த காலத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம். இன்னும் கிட்டத்தட்ட நான் 58 இயர்ஸ் ஆகுது. இன்னும் வலுவாக ஒரு ஆரோக்கியமாக இன்னும் சேவை செய்கிற ஒரு தெம்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் முன்னால் சேர்ந்த பயிற்சி தான். ஸோ அதாவது விளையாடுறவங்க எல்லோரும் சர்வதேச தடகள வீரராக ஆக முடியாது, வேலைக்கும் போக முடியாது. ஆனால் விளையாடுறவங்க அத்தனை பேரும் 100 வயசு வரலையும் சாகர வரலையும் ஆரோக்கியமாக இருப்பா அப்படிங்கிறதுக்கு நான் உறுதியளிக்கிறேன். சூப்பர்ண்ணா, சூப்பர். உங்கள்கிட்ட அந்த ஏஜை கேட்கணும்னு நினச்சி நீங்களே சொல்லிட்டீங்க. ஏன்னா உங்களுடைய நடையை பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்கும். இந்த ஏஜில் மற்றவங்களுக்கு அந்த ஒரு ஆர்வம் வரணும். ஸோ ஸ்போர்ட்ஸ் வரக்கூடிய பசங்க எப்படி ஸ்டிஃபாக எப்படி இருக்காங்க பாருங்கள், அப்படியே நல்லா. ஸோ நான் கிரவுண்டில் ஓடும்போதே பாடி ஃபிட்னஸ் வரும். ஸோ ரொம்ப சந்தோஷம்னா. ஸோ நீங்கள் மட்டும் முன்னேறாகாமல் மற்ற பசங்களும் எல்லாருமே நல்லா வரணும். பசங்க மட்டும் இல்லாமல் பெண்கள் எல்லாருமே நல்லா வரணும், எல்லாருமே கிரவுண்டுக்கு வரணும் அப்படிங்கிறத சொல்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் நடத்துகிற இந்த கேம்பை பயன்படுத்தி நல்லதை பயன்படுத்தி எல்லோரும் வெளியில் வரணும்னா. நிறைய பேர் வீடியோ கேம் விளாட்றாங்களே, அவங்களை எப்படி நான் வெளியே கொண்டு வரது? இல்லை, நம்மளுக்கு அதான் நம்ம மாதிரி சேவை மனப்பாய்வு உள்ள சங்கங்கள், பெற்றோர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள் விழிப்புணர்வோடு இருந்தால் பசங்களை நம்ம கிரவுண்டுக்கு கொண்டு வந்துடலாம். கிரவுண்டுக்கு கொண்டு வந்தால் போதும். விளையாடுற 1 hour பார்த்திங்களா, மைண்ட் ரிலாக்ஸேஷன், கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கும். அந்த தொடர்ந்து பயிற்சி தான், முயற்சி எடுத்தால் தோல்வி அடைகிறது எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நம்ம சங்கங்களும் சரி, நம்ம அரசு இந்த மாதிரி சங்கங்களுக்கு நிறையா உறுதுணையாக பண்ணுது. அரசு இன்றைக்கி கொடுக்குற உறுதுணையாக தான் அந்த மாவட்ட தமிழ்நாடு தடகள சங்கமும் சரி, ஒவ்வொரு மாவட்டத்தில் தடகள சங்கங்களும் சரி நிறையா விளையாட்டு வீரர்களை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்குது.
சென்ற ஒலிம்பிக்கில் கிட்டத்தட்ட 7 பேருக்கு மேற்பட்ட தமிழ்நாடு வீரர்கள் வந்து ஒலிம்பிக்ஸில் கலந்துருக்காங்க தடகளத்தில். இப்போ ஏஷியன் கேம்ஸில் நடந்துக்கு அதாவது நேஷ்னல் மீட்டில் தடகளங்கன்னு சொல்லி பார்த்துட்டா தமிழ்நாடு தடகள டீமு தான் இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப் அடிக்குது. இப்போ சமீபத்தில் லாஸ்ட் வீக் நடந்த ரிலே டீமில் கூட அதாவது தமிழ்நாடு டீம் வந்து தங்கப்பதக்கம் வென்று ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் வென்றிருக்குது. அதனால் தடகள வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்தோடனே யாரும் நேஷனல் மெடல் அடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு இனிஷியலாக இதை வந்து பயன்படுத்திக்கிங்க. தான் தொடர்ந்து உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். வாங்க, வெற்றி அடைங்க, உறுதுணையாக இருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு அழகா யதார்த்தமான ஒரு உண்மையுமே கூட சேர்த்து சொன்னீங்க. கலந்துக்கிற எல்லாருமே கோல்டு மெடல் வாங்க முடியாது, எல்லாரும் சாம்பியன் ஆக முடியாது. ஹெல்த்துக்காக, உங்கள் ஃபிட்னஸ்க்காக வந்து விளையாடுங்க. சூப்பர், ஆரோக்கியமான விஷயம்னா ரொம்ப நல்லது. சூப்பர்ண்ணா. நீங்கள் சொன்ன இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாருமே வீட்டில் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண் பெண் எல்லாருமே வந்து நல்வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். நீங்கள் சொன்னீங்க கரூர் சுற்றி எல்லா ஏரியாலுமே நடக்குது. எந்தெந்த ஏரியான்னு சொல்லிடுங்கண்ணா? குளித்தலை சீதா ஸ்போர்ட்ஸ் அகாடமி, V2V நொய்யல் அதாவது புகழூர் ஏரியாவில், HMK பள்ளப்பட்டி, நல்லுசாமி அண்ணாவி ஸ்போர்ட்ஸ் அகாடமி புலியூர், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி கரூர். ஓகேங்கண்ணா, ரொம்ப சந்தோஷம். நான் கரூர் டிஸ்ட்ரிக்ட் கிரவுண்டில். கரூர் டிஸ்ட்ரிக்ட் கிரவுண்டில். ஓகேங்கண்ணா. மக்களே நல்வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த போர்டில் கான்டாக்ட் நம்பர் டீட்டெயிலாக இருக்குது, தெரியாதவங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக வாங்க, நல்வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. எல்லாருமே உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நல்லா இருங்க. கண்டிப்பாக கிரவுண்டுக்கு வாங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம A1 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா பாய், see you.